வணக்கம். புதுவை அரசின் 2013-2014 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதில் 5890 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று 15ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு துவங்கியது. இதில் சபாநாயகர் சபாபதி திருக்குறள் படித்து சபையை துவக்கி வைத்தார். பின்னர் பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி வாசிக்க துவங்கினார். அப்போது காங்கிரஸ் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியபடி கோஷம் எழுப்பினர். மேலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பேனர்களை பிடித்தபடி கோஷம் எழுப்பினர். ஆனால் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் உரையை தொடர்ந்து படித்தார். அவர் பட்ஜெட் உரையில் உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி மருந்துகளுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது என்றும் 200 ரூபாய்க்கு குறைவான காலனிக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட 5% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது மற்றும் சமைக்கப்பட்ட உணவுகள், இனிப்பு, காரம், மினரல் வாட்டர் ஆகியவற்றிற்கு 10% இருந்த வரி 2% மட்டுமே விதிக்கப்படும். மேலும் அனைத்து வகை இருசக்கர வாகனங்களுக்கும் 10%இலிருந்து 8%, ஜெனரேட்டர், மாவு அரைக்கும் இயந்திரங்கள் ஆகியவற்றிற்கு 10இலிருந்து 5% வரி குறைக்கப்படுகிறது என்றார். தொடர்ந்து சமையல் எண்ணெய், புண்ணாக்கு போன்றவற்றிற்கு 3இலிருந்து 1%, மருத்துவ உபகரணங்களுக்கு 5இலிருந்து 3% மட்டுமே வரி வசூலிக்கப்படும் என்றார். மேலும் புதுவை கூட்டுறவு கட்டிட மையத்தால் விதிக்கப்படும் கட்டுமான பொருட்களுக்கு வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்றும், தொடர்ந்து காமராஜர் கல்வி உதவி திட்டத்திற்கு 57 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ கல்வி முறையை அறிமுகப்படுத்த சாத்தியக்கூறுகளை ஆராய வல்லுநர் குழு அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் பள்ளி கல்விக்கு 155 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று கால்நடை துறைக்கு 21 கோடியே 51 லட்சம், வேளாண் துறைக்கு 89 கோடியே 69 லட்சமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்பேரவை பொன்விழாவை விமரிசையாக கொண்டாட முடிவு செய்துள்ளதாகவும், விரைவில் புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்படும் என்றார். மேலும் புதுவை சுற்றுலாத்துறைக்கு 68 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோவும் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்று கூறினார். இருப்பினும் எனது அரசு கிடைக்கும் நிதி ஆதாரங்களுக்குள்ளேயே திட்ட முதலீட்டை பெற்று குறை ஏதுமின்றி அதை முழுமையாக அடைய எனது அரசு முடிவு செய்தது. சென்ற மாதம் 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் நடப்பு ஆண்டிற்கான திட்ட ஒதுக்கீடு ரூபாய் 2000 கோடிக்கு அனுமதி அளித்தது. கடலோர பேரழிவு குறைப்பு திட்டத்திற்கான ரூபாய் 100 கோடி உள்ளடக்கிய மத்திய உதவி ரூபாய் 783 கோடியும், கடன் ரூபாய் 611 கோடியும், நமது ஆட்சி பரப்பின் சொந்த நிதி ஆதாரம் ரூபாய் 66 கோடியும் இத்திட்ட முதலீட்டிற்கு நிதி ஆதாரங்கள் ஆகும். இதில் திட்ட செலவிற்கு ரூபாய் 2000 கோடியும், திட்டமில்லா செலவிற்கு ரூபாய் 3050 கோடியும், மத்திய அரசு ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் பிற திட்டங்களுக்கு வருவாய் வரவிடங்கள் ரூபாய் 5013 கோடியும், மூலதன வருவாய் வரவிடங்கள் ரூபாய் 877 கோடியும் அடங்கும். திட்டங்களின் கீழ் செயல்படுத்த அதிக நிதி கோரி செயற்குறிப்பு மத்திய அரசுக்கு விரைவில் அனுப்பப்படும். கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் அலைகள் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும். தேசிய மின் பகிர்மானத்தில் காரைக்காலை இணைக்க முயற்சி மற்றும் அனுப்புதல் முறை வலுவாக்கப்படும். பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் புதுச்சேரி விமானத்தளம் விரிவாக்கப்பட முயற்சிகள் எடுக்கப்படும். மத்திய அரசின் உதவியுடன் கறவை மாடுகளுக்கு புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படும். ஆராய்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் வெளியிலிருந்து நிதி பெறுவதற்கு ஏதுவாகவும் ராஜீவ்காந்தி கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் கல்லூரி, ராஜீவ்காந்தி கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள ரூபாய் 2 கோடி நிதியை மத்திய அரசு அளித்துள்ளது. மீன் பிடிக்க தேவையான உபகரணங்கள் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும். மாகிய மீன்பிடி துறைமுக கட்டுமான பணிகள் இந்த நிதியாண்டில் நிறைவு பெறும். தற்போதுள்ள தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு எதிரில் மீன்பிடி கலங்கள் நிறுத்தும் துறை ஒன்று மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தற்போதைய தேவைக்கேற்ப காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் மேலும் விரிவுபடுத்தப்படும். கடந்த நிதியாண்டில் மதிப்பு கூட்டு வரி வசூல் 29.4 விழுக்காடு உயர்வையும், மத்திய விற்பனை வரி வசூல் 22 பொருட்களுக்கு எனது அரசு 2007ஆம் ஆண்டு புதுச்சேரி மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் விலக்கு அளித்துள்ளது.
தேசிய நஞ்சை நில பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முசூரி ஏரி சரணாலயத்தை நவீன முறை மேம்படுத்த ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் கருத்தரங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் தடையற்ற மின்சாரம் வழங்கிட இந்திய மின்வட கழகத்தின் மூலம் நுகர்டா நகரில் 11 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாசுப்பேட்டையில் 110 25 கிலோவாட் திட்டமன்ற ஒரு துணை மின் நிலையம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும். கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதலோடு மின் கட்டணம் திருத்தப்பட்டதால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். மின் கட்டண நிலுவை தொகையை வசூலிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். 5 மெகாவாட் திட்டம் கொண்ட 3 சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் அரசு தனியார் பங்களிப்புடன் அமைக்கிற கருத்துரை ஒன்று பரிசீலனையில் உள்ளது. மருத்துவ மற்றும் பொறியியல் கல்வி பெறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் என் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டம் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும். இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்பட நாம் பொறுப்பை ஏற்றுள்ளோம். இதை குறிக்கோளாக கொண்டு மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 57 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் தனியார் பங்களிப்புடன் நடன ஊற்று, ஒளிப்பட காட்சி, உணவகங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வீரதீர விளையாட்டுகள் போன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் யானா கோபுர பணிகள் முடிவடையும். புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரமாக மாற்றிட உலக அளவிலும் இந்திய அளவிலும் ஒருங்கிணைந்த விளம்பரம் செய்ய தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி கடலூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு புதுச்சேரி மற்றும் கடலூரை இணைக்கும் புதிதாக உத்தேசிக்கப்பட்டுள்ள இருப்பு பாதைக்கு இணையாக 100 அடி சாலை ஒன்றை அமைக்கும் பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாததால் பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தெரிவித்துள்ளனர். புதுவை சட்டமன்றத்தை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், முதல்வர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்தபடி ரேஷனில் வெள்ளை அரிசி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம், ஏழைகளுக்கு வேட்டி சேலை உள்ளிட்டவை வழங்காத நிலையில் ரொட்டிப்பால் திட்டம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் முறையாக மக்களை ஏமாற்ற பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாத நிலையில் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் தேவையா என்று மக்கள் மனதில் கேள்வி எழும்பியுள்ளது என்றும், எனவே கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறினார். புதுவை மக்களை 3வது முறையாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். மக்கள் மிகவும் ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள், மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இந்த சட்டசபையே தேவையா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியில இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட் கூட்டத்தை உரையை புறக்கணிக்கின்றோம். அது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த பட்ஜெட் உரையை செய்கின்றார். இந்த முதலமைச்சரையும் நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று கூறுகின்றேன். அதுபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்திய கோரிக்கைகள் எதையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றும், முதல்வர் அறிவித்த திட்டங்களை கூட நிறைவேற்றாமல் மதிப்பு கூட்டு வரி, உணவு பண்டங்களுக்கான வரியை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ள நிலையில் காரைக்காலில் நில மதிப்பை உயர்த்திவிட்டனர். மேலும் காரைக்கால் விவசாயிகளுக்கு 20,000 நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை என்றும், காரைக்காலில் மின்வெட்டு அதிகமாக உள்ளதாகவும், எனவே ஏற்கனவே அறிவித்தபடி பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணித்ததாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் சக உறுப்பினர் நந்தாசன் அவர்களும் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். அந்த அறிவிப்பெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் காத்திருந்தோம். நடைமுறைப்படுத்தவில்லை. குறிப்பாக மாணவர்களுக்கு, புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்களுக்கு சென்டாக் தொகை தருவதாக சொன்னார்கள், கொடுக்கவில்லை. மாணவர்களுடைய பெற்றோர்களெல்லாம் இன்றைக்கு கடனாளியாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தார்கள் 20,000 ரூபாய். அதையும் இந்த அரசு இதுவரை கொடுக்கவில்லை. தாறுமாறாக உயர்த்திருக்கக்கூடிய மின் கட்டணம், இந்த மின் கட்டணம் மூலமாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையும் குறைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். அதுவும் குறைத்த பாடில்லை. எனவே மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் தவறுகிறவராக ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் 10 தினங்களுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவித்தோம் இந்த போராட்டத்தை. முதலமைச்சர் அவர்களோ அல்லது அமைச்சர்களோ அழைத்து பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதையும் செய்யவில்லை. எனவே நாங்கள் அறிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முதலமைச்சருடைய பட்ஜெட் உரையை புறக்கணித்திருக்கிறோம்.